என்று சொந்த கட்சியை விட்டு கொடுத்தாங்களோ அதை மாதிரி தான் இப்போ சொந்த கட்சியிலே இருந்து கொண்டு EVKS தன்னுடைய கட்சியை விட்டு கொடுக்குறாரு. அதுதாங்க இது EVKS பண்ணது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த பாவத்தை, இந்த கேவலமான காரியத்தை, சொந்த கட்சிக்கே துரோகம் செய்கிற காரியத்தை ஆரம்பித்தது இந்திரா காந்தி. நீங்கள் கூறும் வரலாற்று சம்பவங்களை பார்க்கும்போது காங்கிரஸ் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டது. அப்படிதான் உண்மைதான். அது ஏற்கனவே போட்டுக்குச்சு, அது புதுசாக ஒன்றும் போட வேணாம். என்னைக்கு அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு சீட்டுங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஆளும் கட்சி 5 வருஷத்தில் வர வேண்டிய தேர்தல் 4 வருஷத்தில் வருது. 15 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, சுதந்திரத்துக்காக போராடின கட்சி. இதை கார்த்தி சிதம்பரத்துக்கான எதிர்ப்பு திமுக கிட்டேருந்து, மறுபடியும் சொல்கிறேன், திமுக கிட்டேருந்து வருவதில் எந்த தவறும் இல்லை. அவங்க எவ்வளோ கடுமையாக வேணாலும் விமர்சிக்கலாம், அது எனக்கு எந்த பிரச்சனை, நமக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. EVKS இளங்கோவனை விமர்சிப்பது என்பது அருவருப்பானது. நீ எனக்கு அடிமையாயிருன்னு காங்கிரஸை பார்த்து திமுக சொல்லுமே, ஆனால் அது சர்வாதிகாரம். எப்படியுமே அதுக்கு பேசாமல் காங்கிரஸை திமுகவில் இணைச்சிடலாமல். ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்னு தான் விரும்பும், இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரதை என்றைக்கும் ஆதரிச்சுட்டு இருக்காது. ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுனா அவ்வளோ பெரிய பாவம் அது. இன்றைக்கி அதுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அதில் என்ன கொடுமைன்னா காங்கிரஸ் உள்ளேயே இருக்கக்கூடிய சில, கார்த்தி சிதம்பரத்தோட பேச்சை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மறைமுகமாக அவர்கள் அனுமதிக்கலாம், அது வேற. இதுதான் பாலிடிக்ஸ். திமுக கிட்டேருந்து அதுக்கு எதிர்ப்பு வருதுன்னா அவங்க திரும்பி கார்த்திகை ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா கார்த்திக் சைலண்ட் ஆகிடுவார், ஒன்றும் பெருசாலாம் கார்த்திக் பேச மாட்டார். ஆனால் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 4-5 தேர்தல்களாக, நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று மட்டும்தான் திமுகவோடு கூட்டணி இல்லை, 2014 நினைக்கிறேன் எனக்கு தெரியுது. சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து கூட்டணி. அப்படி ஒரு வெற்றி கூட்டணியாக வலம் வந்த திமுக காங்கிரஸ் இடையே சற்று சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அது காங்கிரஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பேசியதிலிருந்து, அதற்கு பதில் EVKS இளங்கோவன் கொடுத்ததிலிருந்து, தற்பொழுது கார்த்தி சிதம்பரம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கும்போது காங்கிரஸில் என்ன நடக்கிறது, திமுக காங்கிரஸ் விரிசல் விழுகிறதா உறவில் அப்படிங்கிற பல கேள்விகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வையில் இது எதை நோக்கி பயணிக்கிறதா? இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட் குட் பி அ ஸ்டார்ம் அண்ட் அ டீ கப்புன்னுவாங்க, ஒரு தேநீர் கோப்பைக்குள் புயல்வாங்க. அது கூட கிடையாது, அது கூட கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்பூனுக்குள்ளே வர ஒரு புயல் தான் இது. ஸ்டார்ம் என்ன ஸ்பூன்னு தான் சொல்லணும், இது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது 2004 மறுவுது. அது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் 1971 முதல்ல கூட்டணி வருது. 50 வருஷத்துக்கு முன்னால் இந்திரா காந்தி, கருணாநிதி, அண்ணாதுரை சத்து, இந்திரா காந்தி 72 வர வேண்டிய தேர்தலை 71க்கு மாற்றி முன்கூட்டியே வைக்கிறாங்க. கலைஞரும் 72 வர வேண்டிய தமிழக சட்டமன்ற தேர்தலை 71க்கு மாற்றி வைக்கிறார். அன்னைக்கு ஆரம்பிக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணி. 71 அவங்களுக்கு கூட்டணி. அதன் பிறகு காங்கிரஸ் திமுக உறவு அறுது, எம்ஜிஆர் வராரு, அதிமுகவோட காங்கிரஸ் பயணிக்குது. 76 கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. 77 தேர்தலில் அதிமுக தனியாக, காங்கிரஸ் தனியாக, திமுக தனியாக போகுது. அப்புறம் 80 காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி வருது. ரொம்ப ஃபேமஸான கூட்டணி, நேருவின் மகளை நிலையான ஆட்சியை தாண்டது. அதுக்கு பிறகு 84 காங்கிரஸ் அதிமுகவோட போயிடுது. 89 தனித்தனியாக நிற்கிறாங்க. 91 திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டணி. 96 காங்கிரஸ்லேருந்து வெளியில் பிரிஞ்சு வந்த தமாக காங்கிரஸ் கூட்டணி. அதன் பிறகு 2004 காங்கிரஸ் திமுக கூட்டணி மலருது. 2004, 2009, 2011 3 தேர்தலில் கூட்டணி. 14 இல்லை, 16 2016 கூட்டணி, 19 மக்களவையில் கூட்டணி, 21 அசம்பிளியில் கூட்டணி, 24 பார்லிமெண்ட்டில் கூட்டணி. ஸோ நீங்கள் 2004 பார்த்தீங்கன்னா 7 தேர்தல்களில் இந்த கூட்டணி தொடருது. இந்த சிதம்பரம் அவர்களுடைய கார்த்தியோட பேச்சுன்றது அதுக்கு முன்னால் செல்வ பெருந்தகை பேசினார். கார்த்தி அவங்க ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறார். அவர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தாலோ, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தாலோ, ஒரு பேட்டி கொடுத்துருந்தாலோ, ஓகே, அதையும் கொடுத்துருக்காரு. அவர் பேசிக்கலி அவர் ஒரு அவங்க கட்சி கூட்டத்தில் அவர் பேசுகிறார், நம்ம ஆட்சியில் பங்கு பெறணும். அது ஒரு கட்சியோட உரிமை, நமக்கான அதில் எந்த தப்புமே கிடையாது. நீ அதை சொல்லவே கூடாது என்று எதிர்பார்ப்பது சர்வாதிகாரம். நீ எனக்கு அடிமையாயிருன்னு காங்கிரஸை பார்த்து திமுக சொல்லுமே, ஆனால் அது சர்வாதிகாரம். எப்படியுமே அதுக்கு பேசாமல் காங்கிரஸை திமுகவில் இணைச்சிடலாமல். ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரணும்னு தான் விரும்பும், இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரதை என்றைக்கும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காது. ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுனா அவ்வளோ பெரிய பாவம் அது. இன்றைக்கி அதுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், அதில் என்ன கொடுமைன்னா காங்கிரஸுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய சிலர் அவங்க இப்போ EVKS இளங்கோவன் பேசுகிறாரு,
அவர் திமுகவா காங்கிரஸான்னு தெரியல, அதுக்கு திமுகவில் சேர்ந்துட்டு போயிடலாமா? அவர் எவ்வளோ ஒரு ஒரு சுயமரியாதை உள்ள காங்கிரஸ்காரன் இவ்வளோ வெளிப்படையாக கார்த்தி சிதம்பரத்தோட பேட்டிக்கு எதிர்வினை ஆற்ற முடியுமா? திமுக கேட்கலாம். திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், இப்போ பெரியசாமி கூட ஏதோ மீட்டிங்கில் பேசியிருக்காரு, திமுக வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கு எதிர்வினை ஆற்றுவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை அதாவது அது வந்து ஒரு அரசியல் சர்வாதிகாரமாக இருந்தாலும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸை திமுக என்றைக்கும் விட்டு கொடுக்காது. அந்த ஸ்பேஸை வந்து காங்கிரஸ் ஆக்குப்பை பண்ண வருதுன்னா திமுக அதை வந்து எதிர்க்கிறதும், அவங்க அந்த கருத்துக்கு வந்து எதிர்கருத்து முன்வைக்கிறதும், இன்னும் சொல்ல போனால் கையில் கிடக்கிறது எதை எடுத்து அடிக்கிறதும் கூட வந்து தப்பு கிடையாது. அது அவங்களோட பாலிட்டிக்ஸ். திமுகவோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை காங்கிரஸ் ஆக்குப்பை பண்ண வருது, இதை முளையிலேயே நம்ம கிள்ளி எறிஞ்சணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. திமுக பண்ணிச்சுன்னா ஒரு தப்பும் கிடையாது அதில். ஆனால் காங்கிரஸுக்கு உள்ளே இருந்து வருது இல்லை. ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் எம்பி, இப்போ சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவர் வந்து நீங்கள் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப அருவருப்பானது. அப்போ யாருடைய ஆளாக அவர் காங்கிரஸ்குள்ளே இருக்கார்? ஆனால் சார், இப்போ கார்த்திக் சிதம்பரம் செல்வ பெருந்தகை பேசக்கூடிய பேச்சுக்களை மேலிடம் விரும்புதா இல்லை இல்லைங்க? மேலிடத்தை நீங்கள் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மேலிடன்றது காங்கிரஸ் வந்து ரொம்ப அதாவது வந்து ரொம்ப இந்த சப்ஜெக்ட், அது டைசி சப்ஜெக்ட். அவங்க விருப்பம் இல்லாமல் இவங்க பேச மாட்டாங்க. ஒரு செக்ஷன் விரும்பும் காங்கிரஸ்குள்ளே. ஆனால் திமுகவை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு வெற்றி கூட்டணி. டெல்லியில் மோடியை எதிர்த்து காங்கிரஸ் அரசியல் பண்ணுறதுக்கு திமுக கிட்ட இருக்க 22 எம்பிஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. இன்னொன்று, 99 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சதில் 10 சீட்டு தமிழ்நாட்டிலேருந்து சொலையாக போயிருக்கு. 2019 காங்கிரஸுக்கு வெறும் 44 சீட்டு இருந்தப்போ அப்போ 9 சீட்டு வந்து தமிழ்நாட்டிலேருந்து போச்சு. 2019 வந்து காங்கிரஸுக்கு வந்து 9 சீட்டு இங்கேருந்து தான் போச்சு. அப்போ காங்கிரஸோட எண்ணிக்கை வந்து வெறும் 52 தான். இப்போ வந்து 99 ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு. அதில் தமிழ்நாட்டோட பங்கு முக்கியமான பங்கு. இந்தியா பிளாக்கில் வந்து 230 தமிழ்நாட்டிலேருந்து போன 40 பேர் ரொம்ப முக்கியமானது. 100% பிஜேபி எதிர்ப்பில் ஊறி திளைக்கிற மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவில் கூட ஒரு சீட்டு போயிடுச்சு பிஜேபிக்கு. ஸோ 100% மோடிக்கு எதிராக சீட்டு கொடுக்கக்கூடிய, ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இழக்க விரும்ப மாட்டாங்க. கார்த்தி சிதம்பரத்தோட பேச்சை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு மறைமுகமாக அவர்கள் அனுமதிக்கலாம். அது வேறு. இதுதான் பாலிடிக்ஸ். திமுக கிட்டேருந்து அதுக்கு எதிர்ப்பு வருதுன்னா அவங்க திரும்பி கார்த்திகை ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா கார்த்திக் சைலண்ட் ஆகிடுவார். ஒன்றும் பெருசாலாம் கார்த்திக் பேச மாட்டார். ஆனால் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக்கு பேசுகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம 26 திமுக ஆட்சியில் நம்ம ஆட்சியில் பங்கு பெறணும்னு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் கார்த்திக் இருக்குது. இந்த ஆசை அதிகமானது, நீ இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை திமுகவுக்கு இருக்குது. ரெண்டுமே தப்பு கிடையாது. ஆனால் காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈவிகேஎஸ் போன்ற பெரிய முன்னாள் தலைவர்கள், மூத்த தலைவர்கள் இதில் கார்த்திக் சிதம்பரத்தை விமர்சனம் பண்ணிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்குறது தான் வந்து கேவலமானது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கார்த்தி சிதம்பரம் சொன்னதில் எந்த தவறும் இல்லை என்று நீங்கள் சொல்லுவது தான் குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு உள்ளவர்கள் என்பதற்கான அடையாளம். அது எப்படி அவர் சொல்லலான்னு கேட்பது, நீங்கள் வந்து திமுகவுக்கு மொத்தமாக அடிமை ஆகிட்டீங்கன்றதுக்கான அடையாளம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதுக்கு பெட்டர் நீங்கள் காங்கிரஸை வந்து திமுகவோடு இணைத்து விடுங்க. இதை பெட்டர் நீ திமுகவில் மெர்ஜ் பண்ணி விட்டு போயிடு. இதை வந்து கார்த்தி சிதம்பரத்துக்கான எதிர்ப்பு திமுக கிட்டேருந்து, மறுபடியும் சொல்கிறேன், திமுக கிட்டேருந்து வருவதில் எந்த தவறும் இல்லை. அவங்க எவ்வளோ கடுமையாக வேணாலும் விமர்சிக்கலாம். அது எனக்கு எந்த பிரச்சனை, நமக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈவிகேஎஸ் இளங்கோவனை விமர்சிப்பது என்பது அருவருப்பானது, மிக அருவருப்பானது. இதை விட ஒரு கட்சிக்கு துரோகம் யாரும் செய்ய முடியாது. மரியாதை உள்ள காங்கிரஸ்காரன் யாரும் கார்த்தி சிதம்பரத்தோட பேச்சை வந்து நிராகரிக்க மாட்டான், விமர்சனம் செய்ய மாட்டான். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி அதை விமர்சனம் செய்து அதற்கான உள்நோக்கங்களை கற்பித்து எதிர்வினை ஆற்றுவது, காங்கிரஸ்காரர்களே ஒரு தலைவரை எதிர்வினை ஆற்றுவது என்பது கேவலமான அரசியல். என்னை பொறுத்த வரைக்கும் இது கேவலமான அரசியல். இது வந்து கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம். சுயமரியாதை உள்ள காங்கிரஸ்காரன் யாரும் இதை விமர்சிக்க மாட்டான். அதற்கு பேசாமல் காங்கிரஸ்லேருந்து வேலைக்கு திமுகவில் சேர்ந்துடலாம். ஈவிகேஎஸ் அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சுயமரியாதை உள்ள காங்கிரஸ்காரன் யாராவது ஏற்றுப்பானா? யோசிச்சு பாருங்கள். ஒரு கட்சி, அதுவும் ஒரு சுயாதீனம் உள்ள ஒரு கட்சி, இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் 5% ஓட்டு இருக்குது. அவங்க திமுகவோட கூட்டணியில் கடந்த 20 வருஷத்தில் 7 தேர்தல்களாக கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த சட்டமன்ற 2 வருஷத்துக்கு உள்ள 22 மாதத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து அடுத்த தேர்தலில் நம்ம ஆட்சியில் பங்கு பெறணும்னு சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. எந்த தவறும் கிடையாது. அது ஒன்றும் பாவம் கிடையாது, அது தவறும் கிடையாது. அது சுயமரியாதை உள்ள எந்த காங்கிரஸ்காரனும் கார்த்தி சிதம்பரத்தோட பேச்சை வந்து அவன் அதை எதிரொலிக்காமல் போகலாம் அந்த கருத்தை, ஆனால் எதிர்க்க மாட்டான்.
அந்த கருத்தை எதிரொலிக்காமல் போகலாம், எக்கோ பண்ணாமல் போகலாம், பட் அப்போஸ் பண்ண மாட்டான். ஈவிகேஎஸ் அப்போஸே பண்ணுறாரு. இது எவ்வளோ அருவருப்பானது. நீங்கள் யாரோட ஆள்? அப்போ இந்த கோவம் திமுகவுக்கு வருது நியாயமானதுங்க. அந்த கோவம் திமுகவோட கோவம் ஈவிகேஎஸ்க்கு வருதுன்னா அப்போ திமுக காங்கிரஸுக்குள்ளே இருக்க ஸ்லீப்பர் செல், அவர் ஸ்லீப்பர் செல் இல்லை, ஓப்பன் செல்லாகவே மாறிட்டார். ஆகவே ஈவிகேஎஸோட இந்த கருத்து அருவருப்பானது. ஆனால் இதுதான் காங்கிரஸோட கடந்த கால வரலாறு பூரா பார்த்திங்கன்னா, அவங்க அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது அதிமுகவை எதிர்த்து ஒரு தரப்பு பேசும், அதிமுகவை ஆதரித்து ஒரு தரப்பு பேசும். இந்த 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 டிசன்ட் தான் காங்கிரஸோட டெமோக்ரஸியோட எசன்ஸு. இது எந்த விதத்துலையும் கூட்டணியை பாதிக்காது. 26 காங்கிரஸ் வந்து திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போய்டும், வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. சோனியா காந்தி, ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸில் எந்த மாநில காங்கிரஸும் எக்கேடு கட்டு போனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு அங்கே மோடியை எதிர்க்கிறதுக்கு, பிஜேபி எதிர்க்கிறதுக்கு அரசியல் வேணும். இப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சி அழிச்சாங்க. இந்த அழிவு, இந்த அட்டூழியம், இந்த பாவம் வந்து 71 இந்திரா காந்தி பண்ணது. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. இந்த சொந்த கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய, திமுகவிடம் அடகு வைக்கக்கூடிய அந்த கேவலமான காரியத்தை 54 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து வைத்தவர், 53 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்து வைத்தவர் இந்திரா காந்தி. அந்த 71 தேர்தலில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி மக்களவைத் தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக வந்தன. இந்திரா காந்திக்கு எதிராக காங்கிரஸுக்குள்ளே ஓல்டு காங்கிரஸ்னு இப்போ காமராஜர், பெருந்தலைவர் காமராஜ், நிஜலிங்கப்பா போன்றவங்கெல்லாம் வெளியில் போய் தனி கட்சி ஆரம்பித்தாங்க, ஓல்டு காங்கிரஸ்னு. அதனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்திரா காங்கிரஸ் வந்து வலுவுடன் இருக்கணும், அந்த எலெக்ஷனில் தன்னை நிரூபிக்கணும், அதுக்கு சரி திமுகவோட கூட்டணி அப்படின்னு அவங்க போகும்போது கலைஞர் ரொம்ப ஹார்டாக பார்கெயின் பண்ணார். உங்களுக்கெல்லாம் தெரியாது, இப்போ இருக்க தலைமுறைக்கு அது சொன்னால் அதிர்ச்சியாகவும் இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கு வெறும் 10 சீட்டு வாங்கிட்டாங்க இந்திரா காந்தி, 30 சீட்டு திமுக கொடுத்துட்டாங்க. அசம்பிளிக்கு ஒரு சீட்டு கூட வாங்கலை. டோட்டலாக கலைஞர்கிட்ட கொடுத்துட்டாங்க, 0. என்ன பண்ணாங்க? 71 இந்திரா காந்தி அங்கே ஜெயிச்சு வந்துட்டாங்க. இங்கே கிட்டத்தட்ட 35-36 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க பார்லிமெண்ட்டில். அப்போ வேறு ஒரு காங்கிரஸ் இருந்தது, பிரஜா காங்கிரஸ்னு ஏதோ ஒரு காங்கிரஸ் இருந்தது. அந்த காங்கிரஸில் ஒரு 10 பேர் என்னமோ எம்எல்ஏ ஜெயித்தான். அவனை காங்கிரஸில் மெர்ஜ் பண்ணி காங்கிரஸ் எம்எல்ஏன்னு ஆக்கினாங்க 53 வருஷத்துக்கு முன்னால். அதாவது தான் டெல்லியில் பிரதம மந்திரியாக இருக்கணும், தான் குடும்பம் பிரதம மந்திரியாக இருக்கணும், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கணும். இதற்காக இந்த காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் கடந்த இந்திரா காந்தி காலத்தில் ஆரம்பித்த வியாதி இது. 71 எலெக்ஷன்லேருந்து 53 ஆண்டுகளாக செய்த பாவங்கள் இருக்கு இல்லையா, சொந்த கட்சிக்கு எதிரான செஞ்ச பாவங்கள், அதுதான் பல மாநிலங்கள்லேயும் காங்கிரஸ் அழிஞ்சு நாசமாக போனதுக்கான காரணம். அதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்த 71 எலெக்ஷன் வந்து ஒரு கட் ஆஃப். வரலாற்று மாணவர்கள் வந்து அதை வந்து துல்லியமாக பார்க்குறவங்களுக்கு, அரசியல் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது விளங்கும். இந்த தகவலே, இப்போ இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, புதிதாக முதல் முறையாக படிக்கும். 0. நீங்கள் பார்த்துக்கலாம், ஆவணங்களில் போய் பார்த்துக்கலாம். அசம்பிளி 67 வரைக்கும் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தது. 52 எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், 57 பார்லிமெண்ட் அசம்பிளி, 62 பார்லிமெண்ட் அசம்பிளி, 67 பார்லிமெண்ட் அசம்பிளி. திமுக வந்து 52 பொது தேர்தலில் புறக்கணிக்குது. 57 போட்டிட்டு 15 சீட் ஜெயிக்கிறாங்க, 62 50 சீட் ஜெயிக்கிறாங்க, 67 ஜெயிச்சிடறாங்க, ஆட்சி மாற்றம் வந்துடுது. 72 தான் மக்களவை தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் வரணும். இந்திரா காந்தி ஒரு வருஷம் முன்னால் நகர்த்துறாங்க, கலைஞரும் ஒரு வருஷம் முன்னால் நான் நகர்த்துறேன்னு ஒத்துக்கிறாரு. 2 தேர்தலும் வருது, கூட்டணி வைக்கிறாங்க. 40 சீட்டில் பார்லிமெண்ட்டில் பாண்டிச்சேரியோட புதுச்சேரியோட சேர்த்து 10 சீட் காங்கிரஸுக்கு, 30 சீட் திமுகவுக்கு. அசம்பிளியில் 234 0. டோட்டலாக வேணான்ட்டாங்க இந்திரா காந்தி. ஏன்னா கலைஞர் அவ்வளோ ஹார்டாக பார்கெயின் பண்ணார். தான் சொந்த கட்சி 4 வருஷத்துக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த மாநிலம் 67 வரைக்கும். அடுத்த எலெக்ஷனில் யோசிச்சு பாருங்கள், 67 அந்த காலகட்டத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். 67 ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ், 52லேருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. 67 காங்கிரஸ் ஆட்சியை இழக்குது, அதுவும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இழக்குது, அது தனி சப்ஜெக்ட். அதற்கு அடுத்த தேர்தல், அதுவும் 5 வருஷம் பொறுத்து கூட இல்லை, 4 வருஷம் பொறுத்து வரக்கூடிய தேர்தலில் அன்றைய பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தன்னை வீழ்த்திய கட்சியோட கூட்டணி போகுது. அது கூட தப்பு இல்லை, அது எதிரும் புதிருமானவங்க ஒன்று சேர்ந்துக்கிறது தான் அரசியல். பட் அசம்பிளியில் ஒரு சீட்டு கிடையாதுங்க. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனை பற்றின மிகப்பெரிய ஒரு நினைவூட்டல் வந்து இன்றைய தலைமுறைக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி இப்போ காங்கிரஸில் இப்போ சொல்கிற நந்தா, நீங்கள் எதை சொல்ல வந்தீங்க சார்? இப்போ கிட்டத்தட்ட ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். என்று சொந்த கட்சியை விட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ சொந்த கட்சியிலே இருந்து கொண்டு ஈவிகேஎஸ் தன்னுடைய கட்சியை விட்டு கொடுக்குறாரு. அதுதாங்க, இது ஈவிகேஎஸ் பண்ணது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த பாவத்தை, இந்த கேவலமான காரியத்தை, சொந்த கட்சிக்கே துரோகம் செய்கிற காரியத்தை ஆரம்பித்தது இந்திரா காந்தி. ஆனால் அந்த அம்மாவுக்கு டெல்லியில் தான் பிரதமராக இருக்கணும்,
அதுக்காக அந்த அம்மா எந்த எல்லைக்கும் போவாங்க. நேரு வந்து அதை செஞ்சுருக்க மாட்டார். இந்திரா காந்தி இந்த அவலத்துக்கெல்லாம் காரணம் இந்திரா காந்தி. ஒரு சீட் இல்லைங்க, அதுக்கு 4 வருஷம் முன்னால் நீங்கள் ஆளும் கட்சி, அந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி. யோசிச்சு பாருங்களேன், பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் போட்டியே போடலைன்னா அது எவ்வளோ பெரிய அன்னைக்கு சாவு ஆரம்பிச்சுது. காங்கிரஸோட மரணம் அன்னைக்கு ஆரம்பிச்சுது. காங்கிரஸோட தாழ்வு, காங்கிரஸோட அழிவு, காங்கிரஸோட சிதைவு அன்னைக்கு ஆரம்பிச்சது. அதோட நீட்சி தான் தொடர்ந்து அதுக்கு பிறகு வந்து பிடிச்சி வந்து அதுக்கு பிறகு 1980 9 வருஷம் பொறுத்து திமுக காங்கிரஸ் இந்திரா காந்தி எங்கள் பிரதமர் ஆகிட்டாங்க. திமுக வந்து காங்கிரஸோட கட்டுப்பாட்டில் இருக்கிற லெவலுக்கு வந்து காங்கிரஸை தான் நம்பி இருக்குன்ற சூழல் வருது. ஏன்னா எம்ஜிஆர் இங்கே ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி எம்ஜிஆர் பெரிய சேலஞ்சராக கலைஞருக்கு வந்துட்டார். அப்போ 2 பேரும் 110 சீட்டு 110 சீட்டு நின்னாங்க. காங்கிரஸுக்கு 110 சீட்டு கொடுத்தார் கலைஞர். 71 0 சீட்டு கொடுத்த கலைஞர் 80 110 சீட்டு கொடுத்தாரு. தோற்று போச்சு அந்த எலெக்ஷன். அதன் பிறகு இவங்க 2004 தான் 24 வருஷம் பொறுத்து ஒன்று சேர்றாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுலம் வந்து இப்படி தான் வருது. அங்கே டெல்லியை பொறுத்த வரைக்கும், அதுவும் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் இவ்வளோ பலவீனமாக காங்கிரஸ் தன்னுடைய வரலாறில் இருந்ததே கிடையாது. அன்றைக்கி மோடி இப்போ முதல்ல இப்போ பார்லிமெண்ட்டில் 3.0 மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு பேசின பேச்சு இருக்குல்ல, காங்கிரஸ் வந்து கடந்த 35 வருஷத்தில் கடந்த 35 வருஷத்தில் 250 சீட்ஸை தாண்டினது கிடையாது. 1984 இந்திரா காந்தி செத்தப்ப நடந்த எலெக்ஷனில் 400 சீட்டு. அதன் பிறகு காங்கிரஸ் வந்து 89 ராஜீவ்காந்தி பீரியடில் ராஜீவ் தோக்கும்போது 195 சீட்டு. அதுக்கு பிறகு 91 சம்வேர் அரௌண்ட் 180 220 என்னமோ தான். 96 குறையுது, 98 99 120, 2004 வந்து 144, 2009 208. அந்த காங்கிரஸ் வந்து கடந்த 35 வருஷத்தில் 250 சீட்டை வந்து தாண்டினதே கிடையாது. 40 வருஷத்தில் காங்கிரஸ் வந்து 250 சீட்டை தாண்டினதே கிடையாது. ஒட்டுண்ணின்னு மோடி பேசினார் தெரியுமா? பிஜேபியும் ஒட்டுண்ணி தான். ஆமாம், ஈயத்தை பார்த்து எழுச்சி தான் பித்தலைன்னுவாங்க. ஆனால் இந்த காங்கிரஸோட சரிவு, நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் நந்தா. அதாவது வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நான் சொல்கிறது, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2K கிட்ஸை விடுங்க, அது கூட இல்லை, அவங்க 2000 வந்தவங்க, 80s பிறந்தவங்களுக்கே இது தெரியாது, 70s பிறந்தவங்களுக்கே இது தெரியாதுன்ற லெவலுக்கு, அன்லஸ் வரலாற்று மாணவர்களாகவும் தீவிர பத்திரிகையாளர்களாகவும் அரசியல் தலைவர்களாகவும் அரசியல் ஊழியர்களாகவும் பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸாக இருந்தவங்களே தவிர. 71 இந்திரா காந்தி பார்லிமெண்ட்டில் 10 சீட்டு மட்டும் வாங்கிட்டு 30 திமுக கொடுத்துட்டு அசம்பிளிக்கு 0. ஒரு கட்சி அப்படி இருக்க முடியுமாங்க? அதுவும் 4 வருஷத்துக்கு மேலே ஆளும் கட்சிங்க. அந்த 71 எலெக்ஷன் அப்போ அவங்க அசம்பிளியில் பிரதான எதிர்கட்சி, சொந்த லாபத்திற்காக கட்சி பிரதான எதிர்கட்சி போட்டி போடலை. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ திமுக வந்து அதிமுக போட்டி போடாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்குது, பார்லிமெண்ட் அசம்பிளி 2 ஒன்றா வருது, 30 சீட்டை வந்து பிஜேபி கொடுத்துட்டு 10 அதிமுக வாங்கிட்டு அசம்பிளிக்கு வந்து பிஜேபி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பிஜேபிக்கு அங்கே 400 சீட் இருக்குது, ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. அப்கு பார் 400 பார்னார்ல மோடி, 400 சீட்டு மோடி ஜெயிச்சிடுறாரு பிஜேபி. இங்கே வந்து பார்லிமெண்ட்டும் ஒன்றா, அசம்பிளி ஒன்றா வருது. அப்போ பிஜேபி அங்கே இருக்கக்கூடிய மிருக பலத்தை வச்சு 10 சீட்டு மட்டும் மோடிக்கிட்ட வாங்கிக்கிட்டு 30 சீட்டை அதிமுக வாங்கிக்கிட்டு 10 சீட்டை பிஜேபி கொடுத்துட்டு அசம்பிளியில் வந்து மொத்தமாக பிஜேபி எடுத்துக்கோன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், காரி உமிழ வேண்டியதாக இருக்கும். இதைத்தான் இந்திரா காந்தி பண்ணாங்க 71. அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவையும் இந்த அலையன்ஸ் வரும்போதும் காங்கிரஸுக்குள்ள ஒரு செக்ஷன் வந்து திமுகவோட கூட்டணியாக இருந்தால் திமுகவுக்கு சொம்பு தூக்கும், அதிமுகவுக்கு அலையன்ஸில் இருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு சொம்பு தூக்கும். இப்படியே தான் மாறி மாறி போச்சு. இப்படி தானே 96 ஜெயலலிதா கடைசி நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ அவலமாக பேச முடியுமோ பேசிட்டு லாஸ்ட் மினிட்ல அலையன்ஸ் வைக்கும்போது மூப்பனார் உடச்சிட்டு வெளியில் வந்தார். குமரி ஆனந்தன் காங்கிரஸோடய இருந்தார். ஆனால் அதே மூப்பனார் ஜெயலலிதாவோட போய் 5 வருஷத்தில் சேர்ந்தார். ரொம்ப கொச்சையாக சொல்கிறதுனா உண்மையே எப்பயுமே பல நேரங்களில் கொச்சையாக தான் இருக்கும். இந்த அடிமை அரசியல் இருக்கு இல்லையா, காங்கிரஸோட இந்த அடிமை அரசியல் 2 திராவிட கட்சிகளுக்கு இடம் அவர்கள் விலை போன அல்லது சரணாகதி அடைந்த இந்த அடிமை அரசியல் என்பது 71 ஆரம்பிக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாநிலம் காங்கிரஸுக்கு. ஏன்னா 19, 21, 24 3 எலெக்ஷனில் இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு. கலைஞர் கூட வந்து ஒரு கூட்டணியை 2 எலெக்ஷனில் வச்சது கிடையாது, ஸ்டாலின் வச்சு வெற்றி கொடுத்துருக்காரு.
அதுக்கு வந்து களச்சூழல் வந்து ஆன்டி மோடியாக இருக்குதுன்னு இருந்தாலும் ஒரு அலையன்ஸை வந்து சிந்தாமல் செதறாமல் 3 எலெக்ஷனில் கொண்டு போகிறதுன்றது மிகப்பெரிய சாதனை. அந்த விதத்தில் ஸ்டாலினுடைய சாதனை என்பது மிக மிக பாராட்டுக்குரிய ஒன்று தான், அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பட் இது 26 வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடரும்னு தான் எனக்கு தோணுது. அதாவது மோடி ஃபேக்டர் டெல்லியில் இருக்க வரைக்கும் இவங்க கூட்டணி தொடருங்க. மோடின்ற ஒன்று, அங்கே மோடி ஃபேக்டர்ன்ற ஒன்று இருக்க வரைக்கும் இவங்க எவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டாங்கனாலும் காங்கிரஸும் திமுகவும் விசிகாவும் திமுகவும் எவ்வளோ தான் இவங்களுக்குள்ள விமர்சனங்கள், கோபங்கள், வருத்தங்கள் இருந்தாலும் இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏன்னா இவங்க இதுக்கெல்லாம் யாருக்காவது நன்றி சொல்லணும்னா மோடிக்கு தான் நன்றி சொல்லணும். இவர்களை ஒருங்கிணைத்து வைத்திருப்பதற்காக இவர்கள் திமுக கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணி, மோடிக்கு தான் வந்து இவங்க நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து இவர்களை இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிமெண்டிங் ஃபோர்ஸுன்னுவாங்க. அந்த ஃபேக்டர் இருக்க வரைக்கும் அது வந்து மதவாத அரசியல், மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த மதவாத அரசியலை எதிர்க்கிறோம் என்ற போர்வையில் சொந்த கட்சி வளரவே கூடாது, அவங்க ஆட்சியில் பங்கு பெறணும்னு ஒரு கருத்தை ஊழியர் கூட்டத்தில் சொல்கிறதே வந்து துரோகன்ற லெவலுக்கு போவது வந்து அருவருப்பானது. திமுகவிடம் விலை போன அரசியல்வாதிகள் தான் அப்படி பேசுவார்கள். இதுதான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இது எந்த பாதிப்பையும், எனக்கு தெரிஞ்சு எந்த பாதிப்பையும் எந்த தாக்கத்தையும் காங்கிரஸ் திமுக உறவில் ஏற்படுத்தாது. இந்த நிமிடம் வரையில் நான் நம்புவது என்னென்னா 2026 இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படியே தொடரும். அப்படி தான் நான் நம்புகிறேன். அதில் ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய வேறு வாய்ப்பில்லை. 4வது தேர்தலாக அந்த தேர்தல் அமையும். 19, 21, 24 திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்படியே தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் 99% இருக்கின்றன 26 தேர்தலிலும் நான் நம்புகிறேன். இந்த ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கையெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் லிஃப்டே ஆகாது. அது அப்படியே அது வந்து இப்படி காற்றுல தான் அது கரைஞ்சு போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறும் வரலாற்று சம்பவங்களை பார்க்கும்போது காங்கிரஸ் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொள்ளுது, அப்படிதான் உண்மைதான். அது ஏற்கனவே போட்டுக்கிச்சு, அது புதுசாக ஒன்றும் போட வேணாம். என்னைக்கு வந்து அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு சீட்டுங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் ஆளும் கட்சி 5 வருஷத்தில் வர வேண்டிய தேர்தல் 4 வருஷத்தில் வருது. 15 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. சுதந்திரத்துக்காக போராடின கட்சி எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காங்க. கூட்டணின்னு போவாங்க, தப்பே கிடையாதுங்க. ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டணி போவாங்க. ஒரு சீட்டு கூட இல்லாமல் சரண்டர்ன்றது அன்னைக்கு கொல்லி வச்சாங்க காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில். 71 தேர்தலில் இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு கொல்லி வச்சாங்க. அதில் மிச்ச சிச்சம் இருக்கக்கூடிய சிலது தான் இன்றைக்கி வந்து ரீஜனவேட் ஆகி புத்துயிர் பெற்று இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே அது 5% ஓட்டாக மாறி போச்சுல்ல, எங்கே பண்ண போகிறீங்க நீங்கள்? ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் உதவி இல்லாமல் திமுக வந்து எந்த தேர்தலையும் ஜெயிச்சது கிடையாது. தனியாக நின்றுதுன்னா காங்கிரஸ் 0, ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவும் 0. இப்போ 2014 என்ன நடந்தது? 2014 காங்கிரஸ் தனியாக நிற்குது, திமுக தனியாக நிற்குது, அண்ணா திமுக தனியாக நிற்குது, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி. சைபர் தானேங்க, தமிழ்நாடு பூரா சைபர் தானே. ஏன்னா காங்கிரஸோட ஓட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டருங்க. திமுக வந்து 25% 28% ஓட்டு இருக்குன்னா காங்கிரஸுக்கு 5% ஓட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் திமுக என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்விகள் தான் அவங்களுக்கு. 19 பார்லிமெண்ட்டில் பெரிய தோல்வி, 21 66 சீட்டு ஜெயித்தாலும் அது பவரை லூஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பாடியில் பெருந்தோல்வி, பார்லிமெண்ட்டில் வாஷ் அவுட். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி 20% தான் ஓட்டு இருக்குன்றாங்க. ரெண்டாவது அவங்க பஞ்சாயத்தை பெருசாக ஓடிட்டு இருக்குது. நேற்றுக்கு ஹைகோர்ட் வந்து பொதுச் செயலாளர்ன்ற பேரில் நீ எப்படி மனு தாக்கல் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் தானேன்றாங்க. ஸோ அவங்களோட வாக்கு வங்கி என்பதும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இந்த 8 வருஷத்தில் சரிவை சந்திச்சிருக்குது. பட் தனியாக நின்னெல்லாம் திமுகவால் வந்து ஆட்சியை பிடிப்பது என்பதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கூட்டணி இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அது. ஆனால் தனியாக நின்று தங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற தோற்றத்தை திமுக என்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது என்னென்னா, அவங்க ஏன் திமுக இதை செய்கிறாங்கன்னா, இந்த கட்சிகள் வந்து 26 ரொம்ப கடுமையாக பார்கெயின் பண்ணுவாங்க சீட்டுக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ கடந்த தேர்தலில் 25 சீட்டு தான் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு. அது கூட சோனியா காந்தி தலையீட்டில் வந்தது. இவங்க 40 சீட்டு என்னமா கொடுத்தாங்க. ஏன்னா 16 41 சீட்டு கொடுத்தாங்க, 5 சீட்டு ஜெயித்தாங்க. அதனால் அவங்க 40 சீட்டு கேட்டாங்க. முதல்ல 50 கேட்டாங்க, 40 கேட்டாங்க, 30 கேட்டாங்க. இழுபறியில் போய் கடைசியாக சோனியா காந்தி ஸ்டாலின்கிட்ட பேசி தான் 25 சீட்டு கொடுத்தாங்க. அதில் 18 ஜெயித்தாங்க. 2 லெஃப்ட்டுக்கும் 6 சீட்டு கொடுத்தாங்க, விசிகேக்கு 6 சீட்டு தான் கொடுத்தாங்க, மதிமுகவும் அதே தான் கொடுத்தாங்க. அந்த ஃபார்முலா, அதாவது 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன ஃபார்முலா இருந்ததோ அந்த ஃபார்முலாவை 24 வச்சு அழகாக கூட்டணியை முடிச்சுக்கிட்டாங்க. ஸ்டாலின் வந்து எனக்கு கிடைத்த தகவல் 21 அசம்பிளியில் கொடுத்த அதே நம்பர்ஸை வச்சு தான் 26 நம்ம மேனேஜ் பண்ணணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஆனால் இந்த கட்சிகள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்றதை அவங்க ஸ்மெல் பண்ணதால்
ஏன்னா அவங்களுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். இவ்வளோ நாளாக பெரிய கட்சி நடத்துகிறாங்க அவங்க. இதை இப்பயே முளையிலே கிள்ளி எரிஞ்சணுன்ட்டு தான் தனித்து போட்டின்ற கான்செப்டை கிளப்பி விடுறாங்க. ஆட்சியில் பங்குன்னு சொன்ன அவங்க கட்சி கூட்டத்தில் பேசினதை பெரிய இஷ்யூ ஆக்கி பேசுகிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு கூடாதுன்றது. ஏங்க எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குதுங்க, இன்னும் 2 வருஷம் இருக்குது. 2 வருஷம் இருக்கும்போது குழு போட வேண்டிய அவசியம் என்னங்க வந்தது இன்றைக்கி? இப்படிலாம் திமுக எனக்கு தெரிஞ்சு நடந்ததே கிடையாதுங்க. அப்கி பார் 400 பார்னு மோடி கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 4 மாதம் முன்னால் தாங்க சொன்னார். நீங்கள் 200+ மிஷன் 200+ன்னு 2 வருஷம் முன்னால் சொல்கிறீங்க. 1 day is a long day in politics. ஒரு நாள் என்பது அரசியலில் நீண்ட காலம்னுவாங்க. ஒரு நாள்ன்றதே நீண்ட காலம். 24 hours எல்லாமே தலைகீழ மாறும். 2 years இருக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு கமிட்டி போட்டு இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தனித்து நிற்போம். எந்த காலத்தில் தனித்து நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க? ஏடிஎம்கே தனித்து நின்று 16ல் பிடிச்சிருக்கு, சின்ன குட்டி கட்சிகளை வச்சு. திமுக என்றைக்குமே பிடிச்சது கிடையாது. எந்த காலத்தில் நீங்கள் தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க? வாய்ப்பே கிடையாது. அதனால் இது என்னென்னா, இதை ஏன் திமுக செய்யுதுன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் 26ல் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, கூட சீட்டை வேணும்னு. கண்டிப்பாக காங்கிரஸும் பிரச்சனை பண்ணும், விசிகேவும் பண்ணும். லெஃப்ட்டுக்கிட்டேருந்து இந்த கோரிக்கை வரும். அதை இப்போயே அவங்கள மனங்களை தயார்படுத்துவதற்கு, அந்த பொலிட்டிக்கல் நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு நான் தனித்து நிற்போம்ன்ற இதை நோக்கி அவங்க பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது, தனித்து நிற்போம்லாம் பண்ண முடியாது. அது காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திமுக ப்ராக்சிஸ் இருக்காங்கல்ல, திமுகவிடம் விலை போன காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை வைத்து இந்த மாதிரியான பேட்டிகளை கொடுக்க வைக்கிறார்கள். அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தனித்தெல்லாம் திமுக தேர்தலில் போட்டியிடாது, அதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸ்டாலின் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், வெரி எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இந்த கூட்டணியை தக்க வைப்பார். ஆனால் அதற்கான செயல்பாடுகளை இப்போ இருந்தே செட் பண்ணுறாங்க. அந்த நெரேட்டிவை இப்போயே செட் பண்ணுறாங்க அவங்க. அதை தான் நம்ம இதை பார்க்கணும். ஏங்க இது வெற்றி கூட்டணிங்க அவங்களுக்கு. இப்படி ஒரு கூட்டணி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாதுங்க. தொடர்ந்து அவங்களுக்கு லட்டு மாதிரி அள்ளி கொடுக்குதாங்க மக்கள். 19ல் வெற்றி, 21ல் வெற்றி, 24ல் மாபெரும் வெற்றி, 100% சீட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வெற்றிங்க அது. அந்த கூட்டணியை அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் தங்கள் பலவீனமாக இருக்கிறோம் என்ற தோற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்போர்ட்ஸில் அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ் வாங்க, அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. அப்படி தான் இதை நான் புரிந்து கொள்ள மாட்டேன். திமுகவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வாறு ஒர்க் அவுட் ஆக போகுது அந்த பொறுத்து தான் பார்க்கணும் சார். எனிவேஸ் நீங்கள் சொல்வதை போல காங்கிரஸ் திமுக கூட்டணி விரிசல் ஏற்படாது, இந்த கூட்டணி தொடர். இல்லைங்க, இது அதிகபட்சம் நான் தான் சொன்னேன், அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்டாம் இன் அ டீ கப். இட்ஸ் நாட் ஈவன் அ ஸ்டாம் இன் அ டீ கப், மேபி அ ஸ்டாம் இன் அ ஸ்பூன். அவ்வளோதான். பொறுத்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு, பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார்.